வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நாம் ஈவினிங் டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கிறிஸ்பாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மேஷரால் நல்லா மசிச்சுக்குங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் நைஸ் சால்ட் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இது ஒரு 6 அல்லது 7 பூண்டை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூனில் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்த பிறகு கையாலே நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் நான் எண்ணெயை பக்கத்தில் காய வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயோடு சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு உருட்டிக்கிங்க. விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டிக்கிங்க. இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இன்னொரு உருண்டை உருட்டிப்போம். இப்போ மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்த பிறகு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. உருட்டின இந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. போட்ட பிறகு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து பிரட்டி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து கிறிஸ்பாகணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. இடையில ஒரு 2 தடவை நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து நேரம் மாறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல நேரம் மாறி இருக்குது. நல்ல கிறிஸ்பாகவும் இருக்குது. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெந்த எல்லா உருண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் போட்டு பொரிச்சுக்கலாம். இதே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போது இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் எல்லாம் பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப சுவையான ஈவினிங் டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். இது கிறிஸ்பாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாருங்கள், இப்போ பாருங்கள் எப்படி கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். இதோட சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள். ஒன்று பிச்சு காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே நல்லா கூடா, மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் மிளகாயும் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.